மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே உங்களது வாழ்க்கை மீண்டுமாய் உயிர்த்தெழுந்து துளிர்க்க தேவன் இந்த நாளிலே கிருபை செய்ய போகிறதுக்காய் நாம் நன்றி செலுத்தி செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உயிர்த்தெழுந்தார் என்று உங்களுக்கு மகிழ்ச்சியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். என் பிரியமானவர்களே, சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறையப்பட்ட இடத்திலே ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்திலே ஒருவரும் ஒரு காலம் வைத்திராத ஒரு புதிய கல்லறை இருந்தது. அந்த கல்லறையிலே அவர்கள் அடக்கம் பண்ணினார்கள். பாருங்கள், அடக்கம் பண்ணி வாரத்தின் முதலாவது நாள் காலையிலே மரியாளும் மற்ற மரியாளுகளும் அங்கு சென்று கல்லறையிலே சுகந்த வர்க்கம் இடும்படி செல்லுகிறார்கள். அந்த இடத்திலே அவருடைய கால் மாட்டிலும் தலை மாட்டிலும் 2 தூதர்கள் அமர்ந்து கொண்டு ஸ்திரீகளை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று அவர்களை பார்த்து சொன்ன போது, மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்று அவர் கலிலேயாவிலே இருந்த காலத்திலே உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்று அவர்களிடத்திலே சொன்ன போது அவர்கள் அதை நினைவு கூர்ந்தார்கள். ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களையும் உங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் மரித்து போன மாதிரி உங்களுக்கு தெரியலாம். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிந்த நிலைமையிலே காணப்படலாம். இந்த நாளிலே இயேசு உயிர்த்தெழுந்ததின் நிமித்தம் அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், அவர் கொடுத்த எல்லா வாக்குறுதிகளும் இனி நிறைவேற போகிறது, துரிதமாய் நிறைவேற போகிறது என்று நான் உங்களுக்கு நிச்சயித்து சொல்கிறேன். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டபடி எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் நடந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் புதைக்கப்பட்டு உயிர்த்தெழவும் செய்தார். இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். என் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் மீண்டுமாய் நம்மோடு இருக்கவும், நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லவும், நம்மை இந்த பூலோகத்திலே நன்றாக வாழும்படியாக நம்மை ஏற்படுத்தவும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சந்தோஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி உங்களிடத்தில் நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். என் தேவஜனமே, அவர் நமக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். நமக்காக ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மோடு வாழும்படி, நமக்காக துணை நிற்கும்படி, நம் எதிரிகளை மேற்கொள்ளும்படியாக, நம் பிசாசானவனை மேற்கொள்ளும்படியாக அவர் சிலுவையிலே பிசாசானவனுடைய தலையை உடைத்து அவரே ஜெயம் எடுத்தவராய் இருந்து இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம்மோடு இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் பிரியமானவர்களே, அப்படியான வல்லமை நம்மீதும் அசைவாடி கொண்டிருக்கிறது. தகப்பன் எப்படியோ பிள்ளைகளும் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்ன பிரகாரம் இந்த நாளிலே தகப்பனுக்குரியதெல்லாம் பிள்ளைகளுக்குரியதாக இருக்கிறது. அப்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த நாளிலே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நாள தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே கர்த்தரை நாங்கள் போற்றவும் துதிக்கவும் கொடுத்த இந்த வாய்ப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஜெபித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மீது உமது உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து வரட்டும். அவர்களுடைய அப்பா இறந்து போன காரியங்களிலே ஒரு உயிர்த்தெழுதை கட்டளையிடுவீராக. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையிலே, அவர்களுடைய தனிப்பட்ட காரியத்திலே, சுற்றுப்புறத்திலே என்ன காரியத்திலே ஒரு தேக்க நிலைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுப்பி அவற்றை எழுப்புவீராக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நீர் மகிமைப்படுங்கப்பா. எப்படி நீர் அப்பா பரத்தில் ஏறி மகிமைப்பட்டீரோ இந்த நாளிலே எங்களுக்காக பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி நீர் மகிமைப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகள் அப்படியான வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.